நீதியின் ஓலம் என்கின்ற போராட்டம் வடகிழக்கு ரீதியாக அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வந்தது. நாங்களுக்கு யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து இடங்களிலுமே முற்றுமுழுதாக எல்லா மாவட்டங்களிலும் இன்றைய நாள் 5வது முடிவு நாளாக இருக்கின்றது. இந்த முடிவு நாளை நாங்கள் இதிலே இன்று இந்த முடிவு நாளை இந்த செம்மணி புதைகுழி இடத்திலே ஆரம்பித்த இடத்திலே நாங்கள் இந்த நிகழ்வு நாளை நிறைவு செய்கின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் இன்று அந்த ஊடக அறிக்கையை நாங்கள் வாசித்து கொண்டிருக்கிறோம். நிரந்தர தீர்வுக்கு பன்னாட்டு சமூகத்தின் தலையீட்டை கோருகின்றோம். ஈழத் தமிழர்களாகிய நாம் மரபுகளினால் தேசிய தன்னாட்சி உரிமைக்கு உரித்தான ஒரு தேசிய இனத்தை மீண்டும் நீதியின் மூலம் என கையெழுத்து போராட்டத்திற்காக உலகத்திற்கு பிரகடனப்படுத்துகின்றோம். வட்டுக்கோட்டை தீர்மானம், திப்பு கோட்பாடு, பொங்கு தமிழ் பிரகடனம் என்பவற்றின் ஊடாக வரலாற்றில் தமிழ் மக்களின் அபிலாசைகள் கூட்டாக பலமுறை வெளிப்படுத்தப்பட்டு வந்த போதிலும் ஈழத் தமிழர்களின் இன பிரச்சனைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க நிரந்தரமான அரசியல் தீர்வை காண்பதற்காக மீண்டும் ஒரு தடவை எமது நேரடி வெளிப்படையான நிலைப்பாட்டை வலியுறுத்தி தமிழ் கிட்டத்தட்ட எங்களுக்கு 1,30,000 கையெழுத்துக்களை நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். இன்னும் சரியாக நாங்கள் எவ்வளவு என்று நாங்கள் இன்னும் கணிப்பிடவில்லை. 1,30,000 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது முற்றுமுழுதாகவே. அதற்காக நாங்கள் இன்றைய தினம் அனைத்து மக்களுக்கும் நாங்கள் எங்களோடு ஒத்துழைச்ச தாயக சேனனி உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் எங்களுடைய அந்த பேராதரவு தந்த அனைத்து மாவட்ட மக்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய உரிமைகளுக்காக நீங்கள் உங்களுடைய கையெழுத்துக்களை தந்திருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக எங்களுடைய தாயக சேனனுடைய பணி எப்போதுமே மக்களுக்காக இனம் சார்ந்த இன விடுதலைக்கான பயணமாக எப்போதுமே இருக்கும். எங்கெங்கு மக்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ அந்த இடங்களிலே தாயக சேனனின் குரல் மேலோங்கி நிற்கும் என்பதை மக்களுக்கு உறுதியாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு உறுதியான இந்த கையெழுத்து போராட்ட நிகழ்வு நாளை நாங்கள் இன்றுடன் நிறைவேற்றிக் கொண்டு வருகின்றோம். நாங்கள்